ஹாய் ஹலோ வெல்கம் டு லட்சூஸ் கைமணம். இன்றைக்கி வந்து நாங்கள் தஞ்சாவூரில் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே நான் மாய்ஸ்சரைசர் வித் சன்ஸ்க்ரீன் கம்பல்சரி எடுத்துகிட்டு போயிடுவேன் வெளியில் போகிறப்போ. ஸோ நான் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே பாப்பாவையும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அவளுக்கு ஜடை போட்டுட்டு கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் பொட்டு வச்சு விட்டுறது தான் ஒரே வேலை. ஆனால் பார்த்திங்கன்னா அவளுக்கு பொட்டு எவ்வளோ சின்னதாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக பொட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லார் வீட்டு குழந்தைங்களும் அப்படி தானான்னு எனக்கு தெரியல. அதுக்கு கீழே நான் ஒரு பெரிய பொட்டு வச்சு அதுக்கு மேலே அந்த ஸ்டோன் பொட்டு வச்சு விட்டேன். ஸோ அவள் உடனே ஹாப்பி ஆகிட்டா. இந்த சுடிதார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததே என் தங்கச்சி தான் எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தா. அவள் சைஸ்க்கு தைக்கிறதுக்கு பதிலாக அந்த டெய்லர் என் சைஸ்க்கு தைச்சிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ அந்த சுடிதார் தான் போட்டிருந்தேன். யூஸ்வலாகவே எனக்கு தைச்ச சுடிதார் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ ரெடி ஆகிட்டு அங்கேயே பக்கத்தில் ராம் ஆரியாஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அந்த ட்ரிப்பில் ஃபுல்லாகவே நாங்கள் அங்கே தான் ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம். அதாவது ஹோட்டல்லேருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா ஒன்று நாங்கள் அங்கேயே போய் சாப்பிடுவோம், இல்லைன்னா ஃபுட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் சூப்பராக இருக்குங்க. எங்கள் ஊர் ஃபுட்டு மாதிரியே இருந்துச்சு. ரவா தோசை, அதுக்கப்புறம் பூரி மசால், அதுக்கப்புறம் நெய் தோசை அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் மாரியம்மன் கோவில் கிளம்பிட்டோம். கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம மன்னர்கள் கட்டின கோவில் மாதிரி தான் இருந்தது. சோழர்கள், சேரர்கள் அந்த மாதிரி கோவிலாக தான் இருந்துச்சு. உள்ளார போக போக பார்த்திங்கன்னா எனக்கு மதுரையில் திருமலை நாயக்கர் மஹால் போயிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. அதுக்கப்புறம் கேட்டப்போ தான் சொன்னாங்க, தஞ்சாவூர்லேயுமே வந்து அந்த மாதிரி நாயக்க மன்னர்கள் வந்து ஆண்டிருக்காங்க. ஸோ கோவில் இருந்தது சோழர் காலத்தில் கட்டின கோயில். ஆனாலுமே வந்து அதனோட எக்ஸ்டென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் மக்கள் வந்தால் தங்குறதுக்கு அவங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான இடம்லாம் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த நாயக்க மன்னர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த கோயில் பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு பேலஸ்குள்ளார போகிற ஃபீல் வந்து இந்த கோயிலுக்குள்ளார இருந்தது. அம்பாளுமே ரொம்ப சூப்பராக இருந்தாங்கங்க. உள்ளார லேடீஸ்க்குன்னு தனியாகவே ஒரு பாத் வச்சு நல்லா உட்காந்து சாமி கும்பிட்ற மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் போயிருந்தப்போ அம்பாளோட தரிசனம் அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்குது. மொட்டை அடித்து காது குத்துறது, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க போல். நல்லாவே பெருசாக இருந்ததுங்க பிரகாரமெல்லாம். அதனால் சைந்தவி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. ஸோ நாங்களும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் பிரசாதமெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மரப்பாச்சி பொம்மை, அதுக்கப்புறம் தலையாட்டி பொம்மையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நாங்கள் அடுத்த வேலைக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.